இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாரத் அரிசி குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஆன்லைனில் ஆர்டர் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இல்லை. இதை ஆர்டர் செய்வதற்கான மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரத் அரிசி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அரிசியின் சில்லறை விற்பனை விலை 15% அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு பாரத் அரிசி விற்பனை செய்யும் திட்டத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தது. கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களின் விலை வேகமாக அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே பாரத் ஆட்டா கிலோ ரூபாய் 27,000 பாரத் டால்டா கிலோ ரூபாய் 60 என விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதன் தொடர்ச்சியாக பாரத் அரிசி விற்பனை செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு மற்றும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட், கேந்திரிய பந்தர் விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் வேன்கள் மற்றும் காமர்ஸ் இணையதளங்கள் மூலம் இந்த பாரத் அரிசி விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்திய அளவில் அரிசியின் சராசரி விலை கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது பல மடங்கு உயர்ந்துள்ள காரணத்தால் பாரத் அரிசியை மத்திய அரசு விற்பனைக்கு கொண்டு வருகிறது. 1 கிலோ ரூபாய் 29 என 5 மற்றும் 10 கிலோ மூட்டையில் அரிசி விற்கப்படும். இந்த விற்பனை சமீபத்தில் தொடங்கப்பட்டது. இந்த அரிசியை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யும் வசதி உள்ளது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் விற்பனை தொடங்கப்படவில்லை. ஆன்லைனில் எப்படி இதை வாங்குவது, இதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு பாரத் ரைஸ் ஆன்லைன் ஆர்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பாரத் ரைஸ் ஜியோ மார்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோக்கும் jiomart.com சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். இதிலே ஆட்டோமேட்டிக்காக டெஹ்ராதூன் சொல்லிவிட்டு ஒரு பின்கோட் நம்பர் இருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணினா பாரத் ரைஸ் பெர் கேஜி 29 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது கீழே நெட் வெயிட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எம்ஆர்பி 290 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணினா அந்த அரிசி பேக்கெட்டுடைய பேக் சைடு உங்களுக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா அந்த அட்ரஸ்க்கான டெலிவரி 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே பின்கோட் நம்பர் சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய மாநிலத்துக்கு மற்றும் மாவட்டத்துக்கு இருக்கா என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். பின்கோட் நம்பரை அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்டர் பின்கோட் டிடெக்ட் மை லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்டர் பின்கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பின்கோடு என்டர் பண்ணாலே மாவட்டத்தோட பேர் ஷோ ஆகும். அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தற்போது இந்த ப்ராடக்ட் இந்த பின்கோடுக்கு அவைலபிளாக கிடையாதுன்னு சொல்லிட்டு வருது. கூடிய விரைவில் எனபிள் பண்ணிவிடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் ஜியோ மார்ட் வெப்சைட்லேயே இந்த பாரத் ரைஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே 3 to 5 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.